உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் தருகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நம்ம கட்டப்பட்ட சூழ்நிலை தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் நீங்க இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம், உங்க கண்ணீர் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த சூழ்நிலையில நீங்க அழுது கொண்டே இருக்காதபடிக்கு, நீங்கள் அந்த கஷ்டங்களையே நினைத்து கொண்டிருக்காதபடிக்கு அதிலிருந்து வெளியே வந்து கொஞ்சம் தேவனை நோக்கி, ஆமென், கொஞ்சம் தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்யும் பொழுது, தேவனை துதித்து பாடும் பொழுது, வாட் எவர் சிச்சுவேஷன் இன் யுவர் லைஃப், ஆமென், நீங்கள் எந்த சூழ்நிலை வேணால் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில். ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் தேவனை நோக்கி பாடும் பொழுது கர்த்தர் 3 விதமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். ஃபர்ஸ்ட், இருதயத்தில் ஒரு அசைவு. ஆமென். இருதயத்தில் ஒரு மாற்றம். நம்ம செபிக்க செபிக்க செபிக்க, துதிக்க துதிக்க துதிக்க, ஆமென், உலகத்தின் காரியங்களை அதை மறந்து நம் தேவனை பாட ஆரம்பிப்போம், நம் தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். அவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக, ஆமென், அவருடைய சமூகத்தில் இருக்க 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 ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு இருதயத்தில் ஒரு அசைவு தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். இரண்டாவது, அவளுடைய கதவுகள் திறக்கப்பட்டது. ஆமென். சிறைச்சாலை நோக்கி அவங்க ப்ரேயர் பண்ணும் பொழுது அவங்களுடைய கதவுகள் என்ன பண்ணதா திறக்கப்பட்டது. ஆமென். நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் கதவு சில நேரங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு கேள்விக்குறியே இருக்கலாம், நமக்கு ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, நம்ம ப்ரேயர் பண்ணுறோமே, நம்ம ஆண்டவர் சமூகத்தை தேடுறோமே, ஏன் ப்ரேயர், நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பலவிதமாக நம்மளை கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கலாம். ஆமென். நம்ம ஆண்டவரை தேடுறாங்களே, உங்களுக்கு நன்மை இல்லையா, ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, ஒரு செழிப்பு இல்லையா, ஆமென், இப்படிலாம் சொல்கிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமென். அவங்க மத்தியில், ஆமென், இப்படி பேசுகிறவங்க மத்தியில் நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது, அவர்களுக்காக ஜெபம் செய்யும் பொழுது, ஆமென், தேவனை நோக்கி துதித்து அவரை பாடும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும். ஆமென். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும். எப்பொழுது? நம் தேவனை நோக்கி துதித்து பாடும் பொழுது. ஆமென். நெக்ஸ்ட் 3வது காரியம் நம்ம பார்க்கும்பொழுது, நம்மளுடைய கட்டுகள் அகற்றப்படும். ஆமென். நம்மளுடைய கட்டுகள், நம்ம கட்டப்பட்ட சூழ்நிலையில், ஆமென், ஒரு வாழ்க்கையில் நம்ம கட்டப்பட்டு இருக்கலாம்.